வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எடுக்கும் சின்ன விளையாட்டான முடிவுகள் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிவிடும். என் மனைவி பிரியாவுக்கும் எனக்கும் இடையே இருந்த அந்யோன்யத்தில் என் நண்பன் வசந்தின் வருகை ஒரு புதுவிதமான கிளர்ச்சியை உண்டாக்கியது. வசந்த் வெளிநாட்டிலிருந்து திரும்பியபோது அவன் கொண்டு வந்த மாற்றங்கள் எங்கள் இருவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. வசந்த் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாக ஒரு மலையாள திரைப்பட நடிகரை போன்ற தோற்றத்துடன் இருந்தான். அவனது வருகைக்காக பிரியா ஆர்வத்துடன் காத்திருந்தாள். அவர்கள் இருவரும் ஆன்லைனில் பேசிக்கொள்ளும் போதே ஒருவருக்கொருவர் அதிக நெருக்கம் காட்டியது எனக்குள் ஒருவித விசித்திரமான மகிழ்ச்சியை தந்தது. தன் மனைவியை வேறொரு ஆண் ரசிப்பதைக் கண்டு ஒரு கணவனாக நாம் கோபப்படாமல் அதை ஒரு பெருமையாகவே கருதினேன். அந்த விலை உயர்ந்த பரிசு. வசந்த் எங்கள் வீட்டுக்கு வந்த அந்த மாலை பொழுது மறக்க முடியாதது. பிரியா எப்போதும் போல அழகாக தயாராகியிருந்தாள். வாசலில் காலிங் பெல் சத்தம் கேட்டதும் ஓடிச் சென்று கதவை திறந்தாள். வசந்தை பார்த்ததும் அவளுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது போன்ற உணர்வு. வசந்தும் பிரியாவை பார்த்து அப்படியே மெய்மறந்து நின்றான். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தபோது வசந்த் ஒரு சவாலை முன்வைத்தான். பிரியா, நான் கொண்டு வந்திருக்கும் பரிசு உனக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தர வேண்டும் என்றான். நாங்கள் இருவரும் ஆர்வத்துடன் வெளியே சென்று பார்த்தபோது அங்கே ரிப்பன் சுற்றப்பட்ட ஒரு புத்தம் புதிய ஸ்விஃப்ட் கார் நின்று கொண்டிருந்தது. பிரியாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவள் துள்ளி குதித்து அந்த காரை கட்டி அணைத்து கொண்டாள். வசந்திற்கு நன்றி கடனாக அவள் காட்டிய அன்பு அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த நட்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது. காரோட்டும் பயிற்சி. மறுநாள் வசந்த் பிரியாவுக்கு காரோட்ட கற்றுக் கொடுக்க முன்வந்தான். நான் பின்னால் அமர்ந்திருக்க அவர்கள் இருவரும் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தனர். காரோட்டும் சாக்கில் வசந்த் பிரியாவுக்கு மிக நெருக்கமாகச் சென்று சொல்லிக் கொடுத்தான். அவர்களின் கைகள் உரசிக்கொள்வதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கேலி செய்து கொள்வதும் ஒரு புதுமண தம்பதியினரைப் போலவே இருந்தது. பிரியா மிக விரைவாகவே காரை கையாள கற்றுக்கொண்டாள். வசந்தின் ஒவ்வொரு ஸ்பரிசமும் ஒவ்வொரு அசைவும் பிரியாவை உற்சாகப்படுத்தியது. எனக்கும் இதை பார்ப்பது ஏனோ ஒருவித சந்தோஷத்தை தந்தது. என் மனைவியின் முகத்திலிருந்த அந்த பொலிவு எனக்குள் ஒரு புது தெம்பை கொடுத்தது. ரகசியமான உரையாடல். ஒரு நாள் நான் அலுவலகம் சென்றபோது என் வண்டி பழுதானதால் பாதியில் வீடு திரும்ப நேர்ந்தது. நான் உள்ளே நுழைந்தபோது பிரியா தன் அறையில் வசந்துடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தாள். நான் மறைந்திருந்து கேட்டபோது அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த காதல் மற்றும் உரிமை கலந்த பேச்சு எனக்கு புரிந்தது. வசந்த் அவளிடம் ஏதோ ஒரு பிடிவாதமான கோரிக்கையை வைப்பதும் பிரியா முதலில் மறுத்துவிட்டு பிறகு சரி வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பதும் கேட்டது. பிரியா குளிக்கச் சென்ற அந்த இடைவேளையில் நான் அங்கேயே சோஃபாவின் பின்னால் மறைந்திருந்தேன். சிறிது நேரத்தில் வசந்த் வந்தான். பிரியா குளித்து முடித்துவிட்டு மிகவும் கவர்ச்சியாக உடையணிந்து வந்து வசந்தை வரவேற்றாள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாகி தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர். வசந்த் அவளுக்கு அளித்த அந்த விலையுயர்ந்த பரிசுக்காக பிரியா தன் முழு அன்பையும் அவனுக்கு அர்ப்பணிக்க தயாராகியிருந்தாள். ஒரு புதிய புரிதல். அவர்களின் அந்த நெருக்கமான தருணங்களை நான் மறைந்திருந்து பார்த்தபோது எனக்குள் எந்தவித பொறாமையும் ஏற்படவில்லை. மாறாக வசந்த் என் மனைவியை எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறான் என்பதும் பிரியா அவனிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்பதும் எனக்கு புரிந்தது. தற்செயலாக என் போன் ஒலிக்க நான் அங்கிருப்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. முதலில் அவர்கள் அதிர்ச்சியடைந்தாலும் நான் பெருந்தன்மையாக, வசந்த், பிரியாவின் மகிழ்ச்சிதான் எனக்கு முக்கியம், நீ அவளுக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பதில் எனக்கு சம்மதமே என்று கூறினேன். அந்த தருணத்திலிருந்து எங்கள் மூவருக்கும் இடையே ஒரு புதிய புரிதல் ஏற்பட்டது. வசந்த் எங்களுடன் ஒரு குடும்ப உறுப்பினரைப் போலவே பழகத் தொடங்கினான். பிரியாவுக்கு 2 ஆண்களின் அன்பும் அரவணைப்பும் கிடைத்ததால் அவள் முன்னைவிட அதிக மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் மாறினாள். நாட்கள் செல்ல செல்ல எங்கள் மூவருக்குள்ளும் இருந்த அந்த விசித்திரமான பிணைப்பு இன்னும் ஆழமானது. வசந்த் இப்போது எங்கள் வீட்டின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டான். பிரியாவுக்கு அவன் மீது இருந்த ஈர்ப்பு வெறும் நன்றி கடனையும் தாண்டி ஒரு ஆழமான பிணைப்பாக மாறியிருந்தது. அவன் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த புது நவீன கார் எங்கள் மாலை நேர பயணங்களை இன்னும் அழகாக்கியது. ஒரு மாலை நேர பயணம். ஒரு சனிக்கிழமை மாலை நாங்கள் மூவரும் அந்த புதிய காரில் நீண்ட தூர பயணமாக மகாபலிபுரம் செல்ல முடிவு செய்தோம். காரை பிரியாதான் ஓட்டினாள். அவள் காரோட்டும் நேர்த்தியை பார்த்து வசந்த் அவளை பாராட்டியபடியே இருந்தான். பிரியா, நீ இவ்வளவு சீக்கிரம் காரோட்ட கற்றுக்கொள்வாய் என்று நான் நினைக்கவில்லை. உனது ஆர்வம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று அவள் தோளை தட்டி கொடுத்தான். பிரியா வெட்கத்துடன் சிரித்தபடி, எல்லாம் நல்ல ஆசிரியரால் வந்த லாபம் வசந்த் என்றாள்.
நான் பின்னால் அமர்ந்திருக்க அவர்கள் இருவரும் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்குள் இருந்த அந்த நெருக்கம் எனக்குள் ஒருவித அமைதியையும் திருப்தியையும் தந்தது. உணவகத்தில் ஒரு கணம். நாங்கள் ஒரு அழகான கடற்கரை உணவகத்தில் அமர்ந்திருந்தோம். அங்கே நிலவொளியில் கடல் அலைகள் மோதுவதை பார்த்தபடி இரவு உணவு உண்டோம். வசந்த் பிரியாவை பற்றி பல பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டான். அவளது ரசனைகள், அவளுக்கு பிடித்த விஷயங்கள் என அனைத்தையும் அவன் துல்லியமாக தெரிந்து வைத்திருந்தான். உணவு முடிந்து திரும்பும் வழியில் வசந்த் என்னிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தான். நண்பா, பிரியாவுக்கு இந்த கார் ஓட்டுவது மிகவும் பிடித்துள்ளது. அவளுக்கு இன்னும் சில நுணுக்கங்களை கற்றுத்தர நான் அவளை மட்டும் நாளை ஒரு லாங் டிரைவ் அழைத்துச் செல்லலாமா என்று கேட்டான். நான் ஒரு நிமிடம் யோசித்தேன். பின் பிரியாவின் முகத்தை பார்த்தேன். அவளது கண்கள் சரி என்று சொல்லச் சொல்லி என்னிடம் கெஞ்சுவது போல இருந்தது. நிச்சயமாக வசந்த், உன்னை விட அவளை நன்றாக பார்த்து கொள்ள யாரால் முடியும்? தாராளமாக அழைத்துச் செல் என்றேன். மறுநாள் காலை நான் அலுவலகம் செல்ல தயாரான போது வசந்த் தனது காரில் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றான். பிரியா மிகவும் அழகாக ஒரு நவீன உடையில் தயாராகியிருந்தாள். நான் கிளம்பும்போது பிரியா ஓடி வந்து என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தாள். தேங்க்ஸ் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அவர்கள் இருவரும் கிளம்பிய பிறகு என் மனம் ஒருவித விசித்திரமான உணர்வில் இருந்தது. அது பயமோ பொறாமையோ அல்ல, மாறாக என் மனைவியின் மகிழ்ச்சிக்கு நான் ஒரு பாலமாக இருக்கிறேன் என்ற பெருமிதம். எதிர்பாராத அந்த இரவு. அன்று இரவு அவர்கள் வரும்போது மிகவும் தாமதமானது. பிரியா வரும்போது மிகவும் களைப்பாக இருந்தாலும் அவள் முகத்தில் ஒரு சொல்லுனா திருப்தி தெரிந்தது. வசந்த் அவளை கையை பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான். இன்று பிரியா மிகவும் சிறப்பாக காரோட்டினாள். இடையில் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டோம் என்றான் வசந்த். வசந்த் கிளம்ப தயாரான போது பிரியா அவன் கையை பிடித்து நிறுத்தினாள். வசந்த், இன்று எனக்கு கிடைத்த இந்த ஒரு நாள் என் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். நீ எனக்கு கொடுத்த இந்த கார், இந்த அன்பு, எல்லாவற்றிற்கும் நன்றி என்றாள். அவன் சென்ற பிறகு பிரியா என்னிடம் வந்து அமர்ந்தாள். உங்களுக்கு என்மேல் கோபமில்லையே என்று கேட்டாள். நான் அவளை அணைத்து கொண்டு, இல்லை பிரியா, உனது மகிழ்ச்சியில்தான் என் மகிழ்ச்சி இருக்கிறது. வசந்த் உன் மீது வைத்திருக்கும் அன்பை நான் மதிக்கிறேன் என்றேன். அன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு புரியாத ஒரு மர்மமாகவே இருந்தது. ஆனால் எங்களுக்குள் இருந்த அந்த நேர்மை எங்களை காத்து வந்தது. வசந்த் அடிக்கடி வருவதும் பிரியாவுடன் நேரம் செலவழிப்பதும் நான் அதை ரசிப்பதும் ஒரு புதிய ஒப்பந்தம். நாட்கள் செல்லச் செல்ல எங்கள் வீட்டுச் சூழல் ஒரு அழகான காவியம் போல மாறியிருந்தது. வசந்த் இப்போது வெறும் விருந்தினராக இல்லாமல் எங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டான். பிரியாவுக்கு அவன் மீது இருந்த ஈர்ப்பு அவளது ஒவ்வொரு அசைவிலும் தெரிந்தது. முன்னெல்லாம் வீட்டு வேலைகளில் சோர்வடைபவள் இப்போது எப்போதும் சுறுசுறுப்பாகவும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுபவளுமாக மாறினாள். ஒரு நாள் இரவு நாங்கள் மூவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது வசந்த் ஒரு புதிய யோசனையை முன்வைத்தான். பிரியா, நீ இப்போது காரை நன்றாக ஓட்டுகிறாய். ஆனால் டிராஃபிக் மற்றும் சிக்னல்களில் உனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கிறது. அதனால் வரும் வாரம் முழுவதும் நான் உனக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கப் போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை என்று இழுத்தான். பிரியா ஆர்வத்துடன், என்ன நிபந்தனை வசந்த்? எதுவானாலும் நான் தயார் என்றாள். இந்த ஒரு வாரம் நீயும் நானும் மட்டும்தான் காரில் செல்வோம். உன் கணவர் வரக்கூடாது. அப்போதுதான் உனக்கு தன்னம்பிக்கை வரும் என்றான் வசந்த் குறும்பாக என்னை பார்த்து. நான் சிரித்துக்கொண்டே, சரிப்பா, எனக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். நீ அவளை நன்றாக பார்த்துக்கொள் என்று சம்மதித்தேன். இரகசிய பயணங்கள். அடுத்த சில நாட்கள் பிரியாவுக்கு மிகவும் உற்சாகமாக அமைந்தன. ஒவ்வொரு நாளும் ஒரு புதுவிதமான உடையில் வசந்துடன் அவள் கிளம்புவதை பார்க்கவே எனக்கு பெருமையாக இருந்தது. அவர்கள் இருவரும் கிளம்பிய பிறகு நான் வீட்டில் தனியாக இருந்தாலும் என் மனம் அவர்கள் எங்கே இருப்பார்கள், என்ன பேசிக்கொள்வார்கள் என்று கற்பனை செய்து ரசித்தது. ஒரு நாள் மாலை அவர்கள் திரும்பும்போது பிரியாவின் கழுத்தில் ஒரு மின்னும் வைர நெக்லஸ் இருந்தது. என்ன பிரியா இது என்று நான் வியப்புடன் கேட்டேன். அது இன்று கார் ஓட்டும்போது ஒரு சின்ன தப்பு செய்துவிட்டேன். அதற்கு வசந்த் அபராதம் விதிப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் இதை எனக்கு பரிசாக கொடுத்துவிட்டார் என்று வெட்கத்துடன் சொன்னாள். வசந்த் பின்னாலேயே வந்து, பிரியா, இது உனது திறமைக்கு கிடைத்த பரிசு என்று அவளது தோளில் கை போட்டு சொன்னான். அன்றிரவு பிரியா என்னிடம் அந்த நெக்லஸை காட்டி மகிழ்ந்தபோது அவள் கண்களிலிருந்த அந்த மின்னல் அவள் வசந்தின் மீது வைத்திருக்கும் காதலை பறைசாற்றியது. அந்த மர்மமான அழைப்பு. ஒரு நாள் நான் அலுவலகத்தில் இருந்தபோது பிரியாவிடமிருந்து ஒரு ஃபோன் வந்தது.
அவளது குரல் பதற்றமாகவும் அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. எங்க வசந்த் இன்று என்னை ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே அங்கே எனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. எங்களால் இப்போது வீட்டுக்கு வர முடியாது. இன்று இரவு நாங்கள் அங்கேயே தங்கப் போகிறோம். நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீர்களே என்று கேட்டாள். நான் நிதானமாக, பிரியா, நான் உன்னை நம்புகிறேன், வசந்தையும் நம்புகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று கூறி போனை வைத்தேன். அன்றிரவு நான் தனியாக இருந்தபோது என் முள் ஒருவிதமான அமைதி நிலவியது. என் மனைவிக்கு ஒரு சிறந்த நண்பனும் அவளது ஆசைகளை நிறைவேற்றும் ஒரு தோழனும் கிடைத்திருப்பது எனக்கு நிம்மதியை தந்தது. ஒரு புதிய விடியல். மறுநாள் காலை அவர்கள் இருவரும் வீடு திரும்பினர். பிரியா முன்னைவிட அதிக பொலிவுடன் காணப்பட்டாள். வசந்த் அவளை கையை பிடித்து அழைத்து வந்தான். நண்பா, பிரியாவுக்கு இப்போது கார் ஓட்டுவதில் எந்த பயமும் இல்லை. அவள் இப்போது ஒரு தேர்ந்த டிரைவர் ஆகிவிட்டாள் என்று பெருமையுடன் கூறினான். பிரியா என்னிடம் வந்து, உங்களுக்கு தெரியுமா, நேற்று வசந்த் என்னை ஒரு அழகான கடற்கரை பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே நாங்கள் விடிய விடிய பேசிக் கொண்டிருந்தோம். அவர் எனக்கு வாழ்க்கையைப் பற்றி நிறைய கற்றுக் கொடுத்தார் என்றாள். அவர்கள் இருவருக்கிடையே இருந்த அந்த புரிதல் எங்கள் மூவருக்குள்ளும் ஒரு புதிய பிணைப்பை உருவாக்கியது. இப்போது வசந்த் எங்களுடன் தங்குவதற்கு ஒரு தனி அறையை ஒதுக்கினோம். காலையில் நான் அலுவலகம் கிளம்பும்போது பிரியாவும் வசந்தும் சேர்ந்து எனக்கு வழி அனுப்புவார்கள். மாலை நான் வரும்போது இருவரும் எனக்காக காத்திருப்பார்கள். எங்கள் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறது. இதில் பொறாமைக்கு இடமில்லை. வெறும் அன்பும் பகிர்வும் புரிதலும் மட்டுமே நிறைந்துள்ளது. வசந்த் கொண்டு வந்த அந்த பரிசு காரை விடவும் மேலான ஒரு புதிய உறவை எங்களுக்கு கொடுத்தது. முடிவு. வாழ்க்கையில் சில உறவுகள் வரையறைகளுக்கு அப்பாற்பட்டவை. வசந்த், பிரியா மற்றும் நான், எங்கள் மூவரின் இந்த வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு விசித்திரமாக தெரியலாம். ஆனால் எங்களுக்குள் இருந்த அந்த புரிதலும் அன்பும் எங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை தந்தது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எடுக்கும் சின்ன விளையாட்டான முடிவுகள் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிவிடும். என் மனைவி பிரியாவுக்கும் எனக்கும் இடையே இருந்த அந்யோன்யத்தில் என் நண்பன் வசந்தின் வருகை ஒரு புதுவிதமான கிளர்ச்சியை உண்டாக்கியது. வசந்த் வெளிநாட்டிலிருந்து திரும்பியபோது அவன் கொண்டு வந்த மாற்றங்கள் எங்கள் இருவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. வசந்த் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாக ஒரு மலையாள திரைப்பட நடிகரை போன்ற தோற்றத்துடன் இருந்தான். அவனது வருகைக்காக பிரியா ஆர்வத்துடன் காத்திருந்தாள். அவர்கள் இருவரும் ஆன்லைனில் பேசிக்கொள்ளும் போதே ஒருவருக்கொருவர் அதிக நெருக்கம் காட்டியது எனக்குள் ஒருவித விசித்திரமான மகிழ்ச்சியை தந்தது. தன் மனைவியை வேறொரு ஆண் ரசிப்பதைக் கண்டு ஒரு கணவனாக நாம் கோபப்படாமல் அதை ஒரு பெருமையாகவே கருதினேன். அந்த விலை உயர்ந்த பரிசு. வசந்த் எங்கள் வீட்டுக்கு வந்த அந்த மாலை பொழுது மறக்க முடியாதது. பிரியா எப்போதும் போல அழகாக தயாராகியிருந்தாள். வாசலில் காலிங் பெல் சத்தம் கேட்டதும் ஓடிச் சென்று கதவை திறந்தாள். வசந்தை பார்த்ததும் அவளுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது போன்ற உணர்வு. வசந்தும் பிரியாவை பார்த்து அப்படியே மெய்மறந்து நின்றான். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தபோது வசந்த் ஒரு சவாலை முன்வைத்தான். பிரியா, நான் கொண்டு வந்திருக்கும் பரிசு உனக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தர வேண்டும் என்றான். நாங்கள் இருவரும் ஆர்வத்துடன் வெளியே சென்று பார்த்தபோது அங்கே ரிப்பன் சுற்றப்பட்ட ஒரு புத்தம் புதிய ஸ்விஃப்ட் கார் நின்று கொண்டிருந்தது. பிரியாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவள் துள்ளி குதித்து அந்த காரை கட்டி அணைத்து கொண்டாள். வசந்திற்கு நன்றி கடனாக அவள் காட்டிய அன்பு அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த நட்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது. கார் ஓட்டும் பயிற்சி. மறுநாள் வசந்த் பிரியாவுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்க முன்வந்தான். நான் பின்னால் அமர்ந்திருக்க அவர்கள் இருவரும் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தனர். கார் ஓட்டும் சாக்கில் வசந்த் பிரியாவுக்கு மிக நெருக்கமாகச் சென்று சொல்லிக் கொடுத்தான். அவர்களின் கைகள் உரசிக்கொள்வதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கேலி செய்து கொள்வதும் ஒரு புதுமண தம்பதியினரைப் போலவே இருந்தது. பிரியா மிக விரைவாகவே காரை கையாள கற்றுக்கொண்டாள். வசந்தின் ஒவ்வொரு ஸ்பரிசமும் ஒவ்வொரு அசைவும் பிரியாவை உற்சாகப்படுத்தியது. எனக்கும் இதை பார்ப்பது ஏனோ ஒருவித சந்தோஷத்தை தந்தது. என் மனைவியின் முகத்திலிருந்த அந்த பொலிவு எனக்குள் ஒரு புது தெம்பை கொடுத்தது. ரகசியமான உரையாடல். ஒரு நாள் நான் அலுவலகம் சென்றபோது என் வண்டி பழுதானதால் பாதியில் வீடு திரும்ப நேர்ந்தது. நான் உள்ளே நுழைந்தபோது பிரியா தன் அறையில் வசந்துடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தாள். நான் மறைந்திருந்து கேட்டபோது அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த காதல் மற்றும் உரிமை கலந்த பேச்சு எனக்கு புரிந்தது. வசந்த் அவளிடம் ஏதோ ஒரு பிடிவாதமான கோரிக்கையை வைப்பதும் பிரியா முதலில் மறுத்துவிட்டு பிறகு சரி வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பதும் கேட்டது.
பிரியா குளிக்கச் சென்ற அந்த இடைவேளையில் நான் அங்கேயே சோஃபாவின் பின்னால் மறைந்திருந்தேன். சிறிது நேரத்தில் வசந்த் வந்தான். பிரியா குளித்து முடித்துவிட்டு மிகவும் கவர்ச்சியாக உடையணிந்து வந்து வசந்தை வரவேற்றாள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாகி தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர். வசந்த் அவளுக்கு அளித்த அந்த விலையுயர்ந்த பரிசுக்காக பிரியா தன் முழு அன்பையும் அவனுக்கு அர்ப்பணிக்க தயாராகியிருந்தாள். ஒரு புதிய புரிதல். அவர்களின் அந்த நெருக்கமான தருணங்களை நான் மறைந்திருந்து பார்த்தபோது எனக்குள் எந்தவித பொறாமையும் ஏற்படவில்லை. மாறாக வசந்த் என் மனைவியை எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறான் என்பதும் பிரியா அவனிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்பதும் எனக்கு புரிந்தது. தற்செயலாக என் போன் ஒலிக்க நான் அங்கிருப்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. முதலில் அவர்கள் அதிர்ச்சியடைந்தாலும் நான் பெருந்தன்மையாக, வசந்த், பிரியாவின் மகிழ்ச்சிதான் எனக்கு முக்கியம், நீ அவளுக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பதில் எனக்கு சம்மதமே என்று கூறினேன். அந்த தருணத்திலிருந்து எங்கள் மூவருக்கும் இடையே ஒரு புதிய புரிதல் ஏற்பட்டது. வசந்த் எங்களுடன் ஒரு குடும்ப உறுப்பினரைப் போலவே பழகத் தொடங்கினான். பிரியாவுக்கு 2 ஆண்களின் அன்பும் அரவணைப்பும் கிடைத்ததால் அவள் முன்னைவிட அதிக மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் மாறினாள். நாட்கள் செல்ல செல்ல எங்கள் மூவருக்குள்ளும் இருந்த அந்த விசித்திரமான பிணைப்பு இன்னும் ஆழமானது. வசந்த் இப்போது எங்கள் வீட்டின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டான். பிரியாவுக்கு அவன் மீது இருந்த ஈர்ப்பு வெறும் நன்றி கடனையும் தாண்டி ஒரு ஆழமான பிணைப்பாக மாறியிருந்தது. அவன் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த புது நவீன கார் எங்கள் மாலை நேர பயணங்களை இன்னும் அழகாக்கியது. ஒரு மாலை நேர பயணம். ஒரு சனிக்கிழமை மாலை நாங்கள் மூவரும் அந்த புதிய காரில் நீண்ட தூர பயணமாக மகாபலிபுரம் செல்ல முடிவு செய்தோம். காரை பிரியாதான் ஓட்டினாள். அவள் கார் ஓட்டும் நேர்த்தியை பார்த்து வசந்த் அவளை பாராட்டியபடியே இருந்தான். பிரியா, நீ இவ்வளவு சீக்கிரம் காரோட்ட கற்றுக்கொள்வாய் என்று நான் நினைக்கவில்லை. உனது ஆர்வம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று அவன் அவள் தோளை தட்டி கொடுத்தான். பிரியா வெட்கத்துடன் சிரித்தபடி, எல்லாம் நல்ல ஆசிரியரால் வந்த லாபம் வசந்த் என்றாள். நான் பின்னால் அமர்ந்திருக்க அவர்கள் இருவரும் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்குள் இருந்த அந்த நெருக்கம் எனக்குள் ஒருவித அமைதியையும் திருப்தியையும் தந்தது. உணவகத்தில் ஒரு கணம். நாங்கள் ஒரு அழகான கடற்கரை உணவகத்தில் அமர்ந்திருந்தோம். அங்கே நிலவொளியில் கடல் அலைகள் மோதுவதை பார்த்தபடி இரவு உணவு உண்டோம். வசந்த் பிரியாவை பற்றி பல பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டான். அவளது ரசனைகள், அவளுக்கு பிடித்த விஷயங்கள் என அனைத்தையும் அவன் துல்லியமாக தெரிந்து வைத்திருந்தான். உணவு முடிந்து திரும்பும் வழியில் வசந்த் என்னிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தான். நண்பா, பிரியாவுக்கு இந்த கார் ஓட்டுவது மிகவும் பிடித்துள்ளது. அவளுக்கு இன்னும் சில நுணுக்கங்களை கற்றுத்தர நான் அவளை மட்டும் நாளை ஒரு லாங் டிரைவ் அழைத்துச் செல்லலாமா என்று கேட்டான். நான் ஒரு நிமிடம் யோசித்தேன். பின் பிரியாவின் முகத்தை பார்த்தேன். அவளது கண்கள் சரி என்று சொல்லச் சொல்லி என்னிடம் கெஞ்சுவது போல இருந்தது. நிச்சயமாக வசந்த், உன்னை விட அவளை நன்றாக பார்த்து கொள்ள யாரால் முடியும்? தாராளமாக அழைத்துச் செல் என்றேன். மறுநாள் காலை நான் அலுவலகம் செல்ல தயாரான போது வசந்த் தனது காரில் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றான். பிரியா மிகவும் அழகாக ஒரு நவீன உடையில் தயாராகியிருந்தாள். நான் கிளம்பும்போது பிரியா ஓடி வந்து என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தாள். தேங்க்ஸ் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அவர்கள் இருவரும் கிளம்பிய பிறகு என் மனம் ஒருவித விசித்திரமான உணர்வில் இருந்தது. அது பயமோ பொறாமையோ அல்ல, மாறாக என் மனைவியின் மகிழ்ச்சிக்கு நான் ஒரு பாலமாக இருக்கிறேன் என்ற பெருமிதம். எதிர்பாராத அந்த இரவு. அன்று இரவு அவர்கள் வரும்போது மிகவும் தாமதமானது. பிரியா வரும்போது மிகவும் களைப்பாக இருந்தாலும் அவள் முகத்தில் ஒரு சொல்லுனா திருப்தி தெரிந்தது. வசந்த் அவளை கையை பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான். இன்று பிரியா மிகவும் சிறப்பாக காரோட்டினாள். இடையில் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டோம் என்றான் வசந்த். வசந்த் கிளம்ப தயாரான போது பிரியா அவன் கையை பிடித்து நிறுத்தினாள். வசந்த், இன்று எனக்கு கிடைத்த இந்த ஒரு நாள் என் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். நீ எனக்கு கொடுத்த இந்த கார், இந்த அன்பு, எல்லாவற்றிற்கும் நன்றி என்றாள். அவன் சென்ற பிறகு பிரியா என்னிடம் வந்து அமர்ந்தாள். உங்களுக்கு என்மேல் கோபமில்லையே என்று கேட்டாள். நான் அவளை அணைத்து கொண்டு, இல்லை பிரியா, உனது மகிழ்ச்சியில்தான் என் மகிழ்ச்சி இருக்கிறது. வசந்த் உன் மீது வைத்திருக்கும் அன்பை நான் மதிக்கிறேன் என்றேன். அன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு புரியாத ஒரு மர்மமாகவே இருந்தது. ஆனால் எங்களுக்குள் இருந்த அந்த நேர்மை எங்களை காத்து வந்தது. வசந்த் அடிக்கடி வருவதும் பிரியாவுடன் நேரம் செலவழிப்பதும் நான் அதை ரசிப்பதும் ஒரு புதிய ஒப்பந்தம். நாட்கள் செல்லச் செல்ல எங்கள் வீட்டுச் சூழல் ஒரு அழகான காவியம் போல மாறியிருந்தது. வசந்த் இப்போது வெறும் விருந்தினராக இல்லாமல் எங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டான்.
பிரியாவுக்கு அவன் மீது இருந்த ஈர்ப்பு அவளது ஒவ்வொரு அசைவிலும் தெரிந்தது. முன்னெல்லாம் வீட்டு வேலைகளில் சோர்வடைபவள் இப்போது எப்போதும் சுறுசுறுப்பாகவும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுபவளுமாக மாறினாள். ஒரு நாள் இரவு நாங்கள் மூவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது வசந்த் ஒரு புதிய யோசனையை முன்வைத்தான். பிரியா, நீ இப்போது காரை நன்றாக ஓட்டுகிறாய். ஆனால் டிராஃபிக் மற்றும் சிக்னல்களில் உனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கிறது. அதனால் வரும் வாரம் முழுவதும் நான் உனக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கப் போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை என்று இழுத்தான். பிரியா ஆர்வத்துடன், என்ன நிபந்தனை வசந்த்? எதுவானாலும் நான் தயார் என்றாள். இந்த ஒரு வாரம் நீயும் நானும் மட்டும்தான் காரில் செல்வோம். உன் கணவர் வரக்கூடாது. அப்போதுதான் உனக்கு தன்னம்பிக்கை வரும் என்றான் வசந்த் குறும்பாக என்னை பார்த்து. நான் சிரித்துக்கொண்டே, சரிப்பா, எனக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். நீ அவளை நன்றாக பார்த்துக்கொள் என்று சம்மதித்தேன். ரகசிய பயணங்கள். அடுத்த சில நாட்கள் பிரியாவுக்கு மிகவும் உற்சாகமாக அமைந்தன. ஒவ்வொரு நாளும் ஒரு புதுவிதமான உடையில் வசந்துடன் அவள் கிளம்புவதை பார்க்கவே எனக்கு பெருமையாக இருந்தது. அவர்கள் இருவரும் கிளம்பிய பிறகு நான் வீட்டில் தனியாக இருந்தாலும் என் மனம் அவர்கள் எங்கே இருப்பார்கள், என்ன பேசிக்கொள்வார்கள் என்று கற்பனை செய்து ரசித்தது. ஒரு நாள் மாலை அவர்கள் திரும்பும்போது பிரியாவின் கழுத்தில் ஒரு மின்னும் வைர நெக்லஸ் இருந்தது. என்ன பிரியா இது என்று நான் வியப்புடன் கேட்டேன். அது இன்று கார் ஓட்டும்போது ஒரு சின்ன தப்பு செய்துவிட்டேன். அதற்கு வசந்த் அபராதம் விதிப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் இதை எனக்கு பரிசாக கொடுத்துவிட்டார் என்று வெட்கத்துடன் சொன்னாள். வசந்த் பின்னாலேயே வந்து, பிரியா, இது உனது திறமைக்கு கிடைத்த பரிசு என்று அவளது தோளில் கை போட்டு சொன்னான். அன்றிரவு பிரியா என்னிடம் அந்த நெக்லஸை காட்டி மகிழ்ந்தபோது அவள் கண்களிலிருந்த அந்த மின்னல் அவள் வசந்தின் மீது வைத்திருக்கும் காதலை பறைசாற்றியது. அந்த மர்மமான அழைப்பு. ஒரு நாள் நான் அலுவலகத்தில் இருந்தபோது பிரியாவிடமிருந்து ஒரு போன் வந்தது. அவளது குரல் பதற்றமாகவும் அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. வசந்த் இன்று என்னை ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே எனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. எங்களால் இப்போது வீட்டுக்கு வர முடியாது. இன்று இரவு நாங்கள் அங்கேயே தங்கப் போகிறோம். நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீர்களே என்று கேட்டாள். நான் நிதானமாக, பிரியா, நான் உன்னை நம்புகிறேன், வசந்தையும் நம்புகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று கூறி போனை வைத்தேன். அன்றிரவு நான் தனியாக இருந்தபோது என் முள் ஒருவிதமான அமைதி நிலவியது. என் மனைவிக்கு ஒரு சிறந்த நண்பனும் அவளது ஆசைகளை நிறைவேற்றும் ஒரு தோழனும் கிடைத்திருப்பது எனக்கு நிம்மதியை தந்தது. ஒரு புதிய விடியல். மறுநாள் காலை அவர்கள் இருவரும் வீடு திரும்பினர். பிரியா முன்னைவிட அதிக பொலிவுடன் காணப்பட்டாள். வசந்த் அவளை கையை பிடித்து அழைத்து வந்தான். நண்பா, பிரியாவுக்கு இப்போது கார் ஓட்டுவதில் எந்த பயமும் இல்லை. அவள் இப்போது ஒரு தேர்ந்த டிரைவர் ஆகிவிட்டாள் என்று பெருமையுடன் கூறினான். பிரியா என்னிடம் வந்து, உங்களுக்கு தெரியுமா, நேற்று வசந்த் என்னை ஒரு அழகான கடற்கரை பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே நாங்கள் விடிய விடிய பேசிக் கொண்டிருந்தோம். அவர் எனக்கு வாழ்க்கையைப் பற்றி நிறைய கற்றுக் கொடுத்தார் என்றாள். அவர்கள் இருவருக்கிடையே இருந்த அந்த புரிதல் எங்கள் மூவருக்குள்ளும் ஒரு புதிய பிணைப்பை உருவாக்கியது. இப்போது வசந்த் எங்களுடன் தங்குவதற்கு ஒரு தனி அறையை ஒதுக்கினோம். காலையில் நான் அலுவலகம் கிளம்பும்போது பிரியாவும் வசந்தும் சேர்ந்து எனக்கு வழி அனுப்புவார்கள். மாலை நான் வரும்போது இருவரும் எனக்காக காத்திருப்பார்கள். எங்கள் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறது. இதில் பொறாமைக்கு இடமில்லை. வெறும் அன்பும் பகிர்வும் புரிதலும் மட்டுமே நிறைந்துள்ளது. வசந்த் கொண்டு வந்த அந்த பரிசு காரை விடவும் மேலான ஒரு புதிய உறவை எங்களுக்கு கொடுத்தது. முடிவு. வாழ்க்கையில் சில உறவுகள் வரையறைகளுக்கு அப்பாற்பட்டவை. வசந்த், பிரியா மற்றும் நான், எங்கள் மூவரின் இந்த வாழ்க்கை முறை